எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்ல ஒரு டிஃபன் தான் செய்ய போறோம். என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, இட்லி. அதுக்கு ஒரு சூப்பரான சாம்பார் தான் செய்ய போறோம். அது எப்படி செய்ய போறோம், என்னென்ன வச்சு செய்ய போறோன்றது தான் இந்த சாம்பாரு. வாங்க பார்க்கலாம். நம்ம சாம்பாருக்கு ஃபர்ஸ்ட்டு மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேணாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன். கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன். உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். இது எல்லாம் கொஞ்ச நேரம் பொன் வறுவலா வறுபடட்டும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 8 காஷ்மீர் சில்லி. கலருக்காகவும் காரம் கம்மியாக இருக்கும், சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மிளகாய் எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மிளகாய் இல்லைன்னா நீங்கள் நம்ம நார்மல் மிளகாய் கூட எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நம்ம வேறு எந்த மசாலா, மிளகாத்தூள் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது மட்டும் தான் நம்ம காரத்துக்கு. சாம்பார் பொடி தான் இதை நம்ம ரெடி பண்ணுறோம். இது எல்லாமே நல்லா வறுபடட்டும். சாம்பார் கொஞ்சம் மணமாக இருக்கிறதுக்கு ஒரு 5, 6 கருவேப்பிலை கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். சாம்பார்னாவே பெருங்காயத்தூள் போடணும்ல, ரொம்ப மணமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மிளகாலாம் நல்லா மொறுன்னு வரணும். அதே மாதிரி தனியா, பருப்பெல்லாம் தீஞ்சு போகாமல் நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு. நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சாம்பார் பொடிக்கு மசாலாலாம் வறுத்து வச்சுட்டு இது நல்லா சூடாகட்டும்னு மிக்ஸியில் போட்டு அரைக்கணும். சூட்டோட போட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். நல்லா சூடாகினா நம்ம பவுட்ரு மாதிரி ஆகும். இப்போ நம்ம அரைச்சது இவ்வளவும் சாம்பாரில் போட மாட்டோம். மீதியானால் நம்ம அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் சூடு எந்த அளவுக்கு ஆறணுமோ அந்த அளவுக்கு நல்லா சூடு ஆறட்டும்னு நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இது ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து நல்லா ஒரு 5, 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேக வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரமும் சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் தாளிப்புக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்க்கலை இந்த சாம்பாருக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க. நம்ம பூசணிக்கான்னு சொல்லுவோம் இதை. இது நான் ஒரு கப்பு நிறையா சின்ன பீஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சாம்பாருக்கு ஸ்பெஷலே இந்த பூசணிக்காய் தான். இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். வெயிட் மிஷின் எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டுருந்தீங்க. நாங்கள் ரேட்டு சொல்லியிருக்கிறோம். அது 3 பேராக பேசின்னு சொன்னதால் உங்களுக்கு சரியாக கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். ₹403 அந்த வெயிட் மிஷின் எதில் நம்ம இது பண்ணது ஆர்டர் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ₹403 அது ரேட்டு. அது கமெண்ட்டில் சொல்லலாம், சரி வீடியோவில் சொல்லிடலாம், நீங்கள் கேட்டுக்குவீங்க நல்லா விளக்கமாக அப்படின்றதுனால தான் வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் ஒருத்தருங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சென்னையில் இருக்குமா நாங்கள், மழையினால் உங்கள் வீடியோ 4-5 நாள் பார்க்கல அப்படின்னு. நீங்கள் பரவாயில்ல, 4-5 நாள் இல்லை 10 நாள் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனால் நீங்களாம் சேஃப்டியாக இருக்கணும் தான். நான் ஒவ்வொரு நாளும், அதாவது அந்த மழை பெஞ்சு எப்போ நியூஸ் போட ஆரம்பித்தாங்களோ, நானும் அப்பாவும் 2 பேருமே நியூஸு போடும் போதெல்லாம் யூடியூப்லேயும் பார்ப்போம், டிவிலையும் பார்த்துனே இருப்போம். தினம் கடவுளை வேண்டிப்போம், யாருக்கும் எந்த பிரச்சனை வரக்கூடாது, எல்லாருக்கும் நல்லா சேஃப்டியாக இருக்கணும். ஆனால் இருந்தாலும் அந்த வெள்ளத்தில் கஷ்டப்படுறது, அந்த போட்டில் கூப்பிட்டு வர முடியாமல், சாப்பாடு இல்லை, அதெல்லாம் நிறையா இதில் சொல்லும் போது, நியூஸ்லலாம் நீங்கள் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்போயுமே நான் என்ன பண்ண முடியும், இந்த இயற்கையை நம்மளால் தடுக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சேஃப்டியாக இருக்கணும். சேஃப்டி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும். திடீர்னு வர மழைக்கு அதுவும் இப்போல்லாம் நைட்டில் வரதுனால யாருமே நம்ம எதையும் எந்த பொருளையும் எடுத்து வைக்க முடியாது, செய்ய முடியாது. இப்படி தான் ஒவ்வொரு முறையும் நம்ம மழை வரும்போது நமக்கு இந்த மாதிரி அசம்பாவிதம் இதெல்லாம் நடக்குது. யாரும் பயப்படாதீங்க. இதுலேருந்து நம்ம எல்லாருமே மீண்டு வந்துடலாம். எல்லோரும் சந்தோஷமாக, குழந்தைங்களெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த மழையிலலாம் இருந்ததுனால கொஞ்சம் காய்ச்சல் அந்த மாதிரிலாம் வரும். அது வரும்போதே நீங்கள் ஹாஸ்பிட்டலெலாம் போயிட்டு எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த டிவியில் நியூஸ்லலாம் பார்க்கும்போது. பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு இந்த பரங்கிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டு இந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி எடுத்துக்கிறேன். அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன்.
இப்போ தக்காளி வந்து நல்லா வெந்து அப்படியே நம்ம பேஸ்ட் மாதிரி ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சிக்கலாம். நல்லா சூடு ஆறிடுச்சு, மசாலா வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், பொடி வந்து நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா நைஸாக. ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். அந்த தேங்காய் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நாம் வந்து இந்த மசாலா எல்லாமே போட போகிறதில்ல. ஏன்னா மிளகா வந்து 8 மிளகா போட்டிருந்தோம், தனியாலாம் அதிகமாக சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம 100 கிராம் பருப்பு சாம்பாருக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சின்ன ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன், அது 3 சேர்த்துக்கிறேன் நான். தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த பரங்கிக்காய் எல்லாமே வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். இட்லிக்கெல்லாம் வந்து தண்ணியாக இருந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்களும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடிட்டு சாம்பார் வந்து ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பாருங்க, சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை புளியாக இருந்தால் நம்ம பருப்பு ஊற்றினோடனே நீங்கள் புளி சேர்த்துருங்க. நான் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கொதிக்க வச்சு எடுத்ததுனால நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்குறோம், 1 டீஸ்பூன் வந்து புளி போதும். இப்போ நம்ம அரைச்ச மசாலா வந்து தேங்காய் மசாலாலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும், இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் இப்போவே வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. ஏன்னா நான் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து சாம்பார் நல்லா கொதிக்கணும். இல்லை உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்காக போதும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்க்க வேணாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும், அதனால் நான் தண்ணி சேர்க்கலை. இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சூப்பராக வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலராக, எவ்வளோ நல்லா இந்த மாதிரி வந்து நீங்கள் நுர வந்ததுன்னு வச்சுங்க, அப்போ தான் சாம்பார் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு இந்த சாம்பாருக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டிங்கன்னு வச்சுக்க, அப்போ தான் சாம்பாரே வந்து முழுமையடையும். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக, மணமாக, வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை இறக்கி ஓரமாக வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு வந்து கடுகு சீரகம் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயம் எண்ணெயில் சேர்த்துக்குங்க. மிளகாலாம் நல்லா வந்து வறுந்து வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்முடைய சமையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இட்லி சாம்பார், இட்லி சூப்பராக தாளிச்சதை இந்த சாம்பாரில் ஊற்றிடலாம். சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் எவ்வளோ சாம்பார் வச்சுக்கிறேன் பாருங்கள். எனக்கு வந்து எப்போவுமே வந்து கை வந்து சின்னதே வராது. ஆனால் 100 கிராம் பருப்பு தான் சேர்த்தேன். நம்ம வந்து பரங்கிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்ததுனால மசாலா தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றணும் இல்லையா, நிறையா சாம்பார் ஆகிருக்கு. ஒரு சூப்பரான பஞ்சு மாதிரி இட்லியும் அருமையான சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூடாக இட்லி ஒரு 4 தட்டில் வச்சு சாம்பார் ஊற்றி சாப்பிட போகிறோம். இந்த சாம்பார் வந்து நிறைய ஊற்றிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. சாம்பார் இட்லின்னு சொல்லலாம். நம்ம சின்ன சின்னதாக பூசணிக்காய் போட்டோம் இல்லையா, பூசணிக்காய் தானே, பரங்கிக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய் எல்லாம் ஒன்று தான். சாம்பார் நிறைய ஊற்றிட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அந்த மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதனால் இனிப்பும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த சாம்பாரில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இட்லியும் அப்படியே பூ மாதிரி போதுங்களா, சாம்பாரும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு முறை இந்த வந்து பரங்கிக்காய் வச்சு சாம்பார் செஞ்சு பாருங்கள். இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.